என் தங்கமே, எண்ணி 30 நாள் உன் உயிருக்கு ஒருத்தி கெடு வைத்திருக்கிறாள். அவள் என்ன நினைத்திருக்கிறாள், எப்படிப்பட்ட ஒரு கெடுவை உனக்கு வைத்திருக்கிறாள் என்று அவள் வாயால் சொன்ன விஷயத்தை நான் கேட்டுக்கொண்டு அதை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, உன் வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு வரும்பொழுது அந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் போவது முறையாகாது. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேளை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அவை அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய உன்னுடைய லட்சியத்தை நீ சரியாக அடைந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஆனால் அம்மா சொல்கின்ற விஷயம் எப்படிப்பட்டது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் உணர்கிறாய் அல்லவா? இந்த வராகி தன் உயிருக்கு ஒருவர் கெடு வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ சொல்கிறாயா? இதை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று என் குழந்தை நினைக்கிறாயா? என் தங்கமே, இதற்காகவெல்லாமும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களுக்காகவெல்லாமும் நீ கலங்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். எதையுமே நான் ஒளித்து மறைக்க விரும்பவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் சொல்லாமல் நான் செல்ல நினைக்கவில்லை. உனக்கு நடக்கும் அத்தனையையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமும் உருவாக்கி தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் முழுக்க இனி உனக்காக உன் அம்மா சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க முழுக்க பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுத்தது போல இதுவரையிலும் நீ சந்தித்த சில விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. உனக்குள் பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. எல்லோரோடும் பழகுகிறோம். யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை இன்னமும் அடையாளம் காண முடியாமல் இருப்பது மிகப்பெரிய தவறல்லவா? நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை நாம் அடையாளம் காண இனிமேலாவது தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன் தாயானவள் நான் சொல்ல சொல்ல உனக்குள் பல புரிதல்களை இனிமேலாவது நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நம்முடைய விருப்பங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை நாம் வெறுத்து விடுவதும் முறையற்றது. ஒட்டு மொத்தமாக நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் நம்பாமல் செல்வதும் முறையற்றது. அப்படியானால் இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் யார் உன்னை எப்படி பார்க்கிறார்கள், யார் மனதில் என்ன இருக்கிறது, ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்துதான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நான் பார்த்து பார்த்துதான் இதையெல்லாமும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். இனி எந்த நிலையையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எந்த நிலையை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை நீ கலங்காதே. உன்னை தொடரும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை
தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ யோசிக்கின்றபடியான பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. உன் தெய்வம் உனக்காகவே ஒவ்வொரு நிலையிலும் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கிறது என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள். எப்பொழுதும் நம் தாய் நமக்கு உறுதுணையாக இருப்பதை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தருவது போல வேறு எதுவும் உனக்கு கிடைப்பது கிடையாது. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு வேதனையும் சோதனையும் கஷ்டமும் வருகிறது என்றால் அதை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் என் பிள்ளை அதனை நீ சரியாக தெளிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் எந்த காலத்திலும் உன்னை நான் நிச்சயமாக தோல்வியடைய செய்ய மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். என்ன நடக்கிறது என்றாலும் என் பிள்ளைக்கு அவை அத்தனையிலும் இருந்தும் ஒரு முழுமையான புரிதலை நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்காமல் போக மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய சில சோதனைகளும் சில கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாமும் காயப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ உறுதி கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்கள், இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும். அதுபோல உன் வாழ்க்கையில் உன்னுடைய உயிருக்கு கெடுவைக்கும் ஒருத்தியை நீ உணராமல் இருப்பதும் தவறல்லவா? அவளை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் தவறல்லவா? உடனடியாக என் பிள்ளை இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் தீர்ந்து உனக்கான மாற்றத்தை நான் உனக்கென கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை எதையுமே நீ எண்ணி வருந்தாமல் இருந்து விட்டாலே அது போதும். இத்தனை காலமும் உன்னோடு இருக்கும் இந்த வராகி உன் உயிருக்கு ஒருவர் கெடு வைக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு விட்டு விடுவேனா? அதை அவ்வளவு சுலபமாகத்தான் நானும் கடந்து வந்து விடுவேனா? உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை முன்னின்று கேள்வி கேட்கும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையையும் தாண்டி என் பிள்ளை நீ பெருவாழ்வு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தைக்கு ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நம்மால் நிச்சயமாக கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் இவை ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நாம் வாழ வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நாம் சரியாக உணர்ந்து நிறைவாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நிலைகள் இனி உனக்காக வேண்டி நடத்தும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே முன்னின்று நாம் ஒவ்வொன்றையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தருணம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வராகி உனக்கென துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் உன் அம்மா நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ சரியான ஒன்றை முறையாக புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசித்து இனி கலங்கக்கூடாது. உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வரும் இந்த நேரம்
உனக்கு கெடு வைத்திருக்கும் ஒருத்திக்கு நானும் கெடு வைத்திருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி 30வது நாள் இவள் இதை செய்வதற்கு என்ன காரணம்? இவ்வளவு உறுதியாக இவள் இதை பற்றி யோசிப்பதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, எல்லாமுமே ஏதாவது ஒன்றை உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏதாவது ஒன்றை சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இந்த தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் நம்மை தேடி வரும் காலம் இது. இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன்னிடம் உறுதிப்படுத்தும் நேரம் இது. இந்த வராகி நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தேவைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு புரியாமல் போயிருந்தாலும் இனி உனக்காக நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, ஒருத்தி உன் குலதெய்வத்தின் கோவிலின் வாசலில் நின்று கொண்டு இன்னொருவரிடம் என்ன பேசிக்கொண்டிருந்தால் தெரியுமா? நீ பேசுகின்ற வார்த்தைகள், நீ செய்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிலும் நீ மிகப்பெரிய தோல்வியை அடையப் போகிறாய். ஏனென்றால் அவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல கலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாள். உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களிடம் கூட தேவையில்லாத விஷயங்களை சொல்லி தேவையில்லாத மனநிலைக்குள் அவர்களை கொண்டு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் கொண்டு வந்து சிக்க வைத்திருக்கிறாள். இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற இந்த நேரம், நம்மை சுற்றி வருகின்ற இந்த நேரம், இவை எல்லாவற்றிலும் எந்த அளவிற்கு உனக்கு கெடுதல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இவள் கெடுதல் செய்ய வைத்திருக்கிறாள் என்பதுதான் உண்மை. உனக்கு நல்லது செய்ய வருகின்றவர்களிடம் உன்னை பற்றி தவறாக பேசுவதும், உனக்கு நல்லது செய்ய நினைப்பவர்களிடம் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசுவதும் தான் இவர்களினுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டத்தை மட்டுமே இவர்கள் உறுதிப்படுத்தி தந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க உன்னுடைய சோதனைகளை கண்டு ரசிக்கவே இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எண்ணி 30 நாட்களுக்குள் எல்லா காரியங்களும் முடிந்துவிடும். நீயும் தோல்வியை எண்ணி கலங்கி இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வாய் என்பதுதான் இவர்களினுடைய முழு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களினுடைய முழு சிந்தனையாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட புரிதல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுக்க இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டி நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வராகி துணையிருந்து உனக்காக ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் இவள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிக்கும் முற்றுப்புள்ளியாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் இது நிச்சயமாக முறியடித்து விடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல் நின்று
உனக்காகவே வருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு தீமைகளை செய்கின்றவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது என்பதனையும் புரிந்து கொள். உன் உயிருக்கு இவர்கள் வேண்டுமானால் கெடு வைத்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி நான் உன்னிடத்தில் உறக்கச் சொல்கின்றேன். என் குழந்தையை, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு பதிலை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் சரியாக புரிந்து கொள்வேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வராகி நான் துணையிருந்து உனக்கு நடத்துவது போல எல்லாவற்றையும் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாததை எல்லாமும் எண்ணிக்கொண்டும் கலங்கிக் கொண்டும் நிற்பதை விடுத்து இனி உனக்கென சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். இந்த வராகி உனக்கென துணையிருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க எப்பொழுதும் என் பிள்ளை துணை இருக்க நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் முழுக்க அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ எண்ணியது போல ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நீ கேட்கும் இந்த திசைகளில் எல்லாமும் உன் தாயினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த வராகி பயணிக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையிலும் என் பிள்ளை நீ சரியாக மீண்டு வரத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. அம்மா சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். முழு மனநிலையோடு உன்னை இந்த வாழ்க்கை கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். வராகி என்பவள் உன்னை இனிமேல் இது போன்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றுவதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு தீமைகள் வருவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வருவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். தெய்வம் உன்னை சுற்றி வருகிறது என்பது தெரியாமல் தான் இவர்களாகவே உனக்கு கெடு வைக்கிறார்கள். ஆனால் நான் இவர்களுக்கு கெடு வைத்திருக்கிறேன். அவர்கள் 30 நாட்கள் உனக்கு கெடு வைத்திருக்கிறார்கள் என்றால் உன் தாயானவள் 3 நாள் அவர்களுக்கு கெடு வைத்திருக்கிறேன். அதனால் என் குழந்தை, இதை சொல்லாமலேயே தாய் இருந்திருக்கலாமே என்று நீ நினைக்கலாம். ஆனால் நீ அம்மா என்ன செய்கிறாள், நமக்கு என்ன நடக்கிறது என்று பலவிதமான மனக்குழப்பங்களோடு நீ இருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு தெளிவை தர வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் இதையெல்லாமும் உனக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி எந்த நாளும் உனக்கு நான் உன்னோடு வரும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த காலகட்டத்திலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் முழுமையான மன நிறைவை உனக்கு தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தன்னிறைவு வேண்டும், எப்பொழுதும் போதாது என்று நாம் எண்ணக்கூடாது. நம்முடைய மனது எதை பற்றி யோசிக்கிறதோ அதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயினுடைய அன்பு அரவணைப்பும் எல்லாவற்றையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான அழிவை
நான் கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை, பல ஆனந்தமான விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் யோசித்து இனிமேல் எப்பொழுதும் எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் உணரப்போகிறோம் என்பதனை நம்பு. அது போதும். இனி என்ன நடந்தாலும் உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.